அத்தியாயம் 4. அதிகாலையில் கேட்ட புள்ளினங்களின் வினோத சத்தத்திலும், ஜன்னலின் ஊடாக பாய்ந்த இளம் சூரிய கதிர்களின் வெப்பத்தினாலும், கண் விழித்த நிரஞ்சன் சற்று நேரம் தான் இருக்கும் இடம் தெரியாமல் விழித்தான். பின் புரிந்தபோது, எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு இல்லை என்ற உணர்வு கொடுத்த நிம்மதியில், மீண்டும் படுக்கையில் விழுந்தான். போர்வையை இழுத்து தலைவரை பொருத்திக் கொண்டே குப்புறப்படுத்திக் கொண்டான். வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட இப்படி தூங்க முடிவதில்லை. இந்த ஒரு வாரத்தையும் நிம்மதியாக அனுபவிக்கலாம். அதெப்படி நீ அனுபவிக்கலாம் என்பது போல் அவன் படுக்கையறை கதவு தட்டப்பட்டது. போர்வையின் உள்ளிருந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி, யாரு என்று அவனது கேள்விக்கு, நான் தாங்க வேலு. மணி 9 ஆச்சு தம்பி. அதுதாங்க காஃபி கொண்டு வந்திருக்கேன் என்று பதில் வந்தது. ஆ ஆ, உள்ள வாங்க என்றவாறே எழுந்து உட்கார்ந்தான். வணக்கம் தம்பி, நல்லா தூங்குனீங்களா? 10 மணிக்கு மேல நில விஷயமா பெரிய தனக்காரரை பார்க்கணும்னு சொன்னீங்களே, அதுதான். ஆமாமா சொன்னேன்ல. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, மறந்துட்டேன் என்றவாறே அவர் கொடுத்த காஃபியை வாங்கிக் கொண்டான். மதியத்துக்கு என்ன பண்ணட்டும் தம்பி? உங்க இஷ்டம் போல எது வேணாலும் பண்ணுங்க. எனக்கு எல்லாம் ஓகே தான். அப்போ மீன் வாங்கிடட்டுமா? மீன் என்ற வார்த்தையை கேட்டதும் அவன் முகத்தில் புன்னகை அரும்பியது. அந்த பெண்ணின் கோப முகம் மீண்டும் ஒரு முறை அவன் மனக்கண்ணில் வந்து போனது. வேணாம் அண்ணே, மீன் மட்டும் வேணாம், வேற ஏதாச்சும் பண்ணுங்க. ஓ, அப்ப கோழி அடிச்சிடட்டுமா? சரி, அப்படியே பண்ணிடுங்க என்றவாறே காஃபி கோப்பையை அவரிடம் கொடுத்துவிட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். குளியலறையில் அவன் கைகள் தன் பாட்டிற்கு அதன் வேலைகளை செய்ய, மனம் முதல் நாள் சாயங்காலம் நடந்தவற்றை அசை போட்டது. தான் அந்த சிறுவர்களுடன் சேர்ந்து அளவளாவிக் கொண்டிருந்த போது அவள் தன்னை அளவிட்டுக் கொண்டிருந்ததை அவன் கவனிக்கவே செய்தான். இப்பொழுது சில காலமாக தன் தந்தையுடன் சேர்ந்து தொழில் நடத்தி வருகிறான். அவன் தன் தந்தையிடம் கற்ற பல நல்ல விஷயங்களில் முதன்மையானது, வேலையின் போது கையில் உள்ள ஃபைலை பார்த்தாலும் அப்படி பார்த்தவாறே எதிரில் உள்ளவர்களின் முகங்களில் தோன்றி மறையும் பிரதிபலிப்புகளையும் அவர்களுக்கு தெரியாமலே அளவிடுவது. இது தொழில் வளர்ச்சியில் முக்கியமானது. மனித மனங்களையும் சரியாக வாசிக்கத் தெரிந்தவன் மிகச்சிறந்த முதலாளியாய் திகழ்வான். வெற்றியும் எளிதில் அவன் வசமடையும். அதுபோல் அவன் கீர்த்தனாவின் முக மாற்றங்களை கவனிக்கவே செய்தான். கோபமாக முறைத்ததிலிருந்து தன்னை அவள் ரசித்து பார்த்தது, கடைசியில் உன்னை சும்மா விடமாட்டேன், நீயா இல்ல நானா என்று பார்த்திடலாம் என்பது போல் ஒரு சவால் பார்வை. அந்த நினைவுகளே அவனது முகத்தில் புன்னகையை நிலைக்க செய்தது. அவளை தூரத்திலிருந்து தாவணி இல்லாமல் முதலில் பார்த்தபோது அவன் சிறிது நேரம் திகைத்து நின்று விட்டான். அவன் பெண்களை அறியாதவனல்ல. எத்தனையோ பெண்கள் மாடன் என்று கூறிக்கொண்டு மிகவும் கவர்ச்சியான உடைகளில் வலம் வருவதை பார்த்திருந்த போதிலும், இப்படியொரு கோலத்தில் ஒரு பெண்ணை பார்ப்பது இதுவே முதல் தடவை. உலகிலேயே புடவைதான் கவர்ச்சியான தேசிய உடை என்பது உண்மைதான் என்று அப்பொழுது அவனுக்கு புரிந்தது. உள்மனம் வேண்டாம், திரும்பி போயிடு என்று அறிவுறுத்திய போதும் மற்றொரு மனம் அதை கேட்க மறுத்தது. அவனை அறியாமலே அவன் கால்கள் அவர்களை நோக்கி சென்றது. தன்னை பார்த்ததும் அவள் ஓடிச் சென்று மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்ட அவளின் செயல் அவனுக்கு சுவாரஸ்யமாகவே இருந்தது. தாவணியை அவன் எடுத்தபோது உடனேயே அவளிடம் கொடுத்து விடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் கொஞ்ச நேரம் அவளுடன் விளையாடி பார்த்தால் என்ன என்ற எண்ணம் அதை செய்ய விடாமல் தடுத்தது. அத்தோடு அவள் அந்த சிறுவர்களை ஏமாற்றி சுவை பார்க்கிறேன் என்று பேர் பண்ணிக்கொண்டு மீன்களை தானே அதிகம் ஆட்டையை போட நினைத்தது வேறு. அவனை அவளுக்கு எதுவும் கொடுக்க விடாமல் செய்ய வைத்தது. என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணு, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது என்று அவன் மனசாட்சி இப்பொழுது அவனை இடித்துரைக்கவும் செய்தது. கடைசியாக அவள் தாவணியை கொடுத்துவிட்டு அவள் பெயரை கேட்டபோது வேந்தன் ஏதோ கீ என்று ஆரம்பித்தான். ஆனால் சொல்லாதடா என்று அவள் தடுத்து விட்டாள். நிரஞ்சனும் விடுவதாக இல்லை. ஏன், உங்க பெயரை நாங்களாம் தெரிஞ்சுக்க கூடாதா? அப்படி என்ன ரகசியம் உங்க பேர்ல வச்சிருக்கீங்க? என் பேர் உங்களுக்கு எதுக்குங்க? உங்க சோழி தான் முடிஞ்சிருச்சு. நீங்க நடைய கட்டுங்க. இது என்னங்க வம்பா இருக்கு? இது ஆத்தங்கரைங்க, பொது இடம். இங்க இருந்து என்னை போக சொல்ல நீங்க யாரு? அதை விட உங்க பெயரை சொல்ல நீங்க ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு கன்றாவியா இருக்குமோ? என்ன சார், போட்டு வாங்க பாக்குறீங்களா? இந்த பருப்பெல்லாம் நம்ம கிட்ட வேகாது சார். நீங்க வேணும்னா இங்கேயே நில்லுங்க, நாங்க புறப்படுறோம். டேய் வாங்கடா, நம்ம போகலாம் என்றவாறே அவள் தன் வாள்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டாள். கீழே என்ன பேரு? கிளியம்மாவா என்று அவன் நக்கலாக கேட்க கோபமாக திரும்பியவள், இது ரொம்ப பழைய டெக்னிக் சார்.
நீங்க என்ன சொன்னாலும் நான் என் பேர சொல்றதா இல்ல. உங்க வேலைய பார்த்துக்கிட்டு போங்க சார். வேணாம் கிளியம்மா. நீ உன் பேர சொல்லவே வேணாம். இந்த கிளியம்மாங்கிற பேரே உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. அதனால உன்ன நான் இனிமே கிளியம்மானே கூப்பிட்டுக்கிறேனே. ஹலோ மிஸ்டர் கருப்ஸ். நீங்க எதுக்கு என்ன கூப்பிடணும்? அதுவும் பேர் சொல்லி. எது? கருப்ஸா? கருப்பண்ணசாமின்னு தான் வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க பட்டணத்துக்காரர் பாருங்க. அதனால கொஞ்சம் ஸ்டைலா கருப்ஸ்னு வச்சிருக்கேன். என்கிட்ட வம்பு பண்றத இதோட விட்டுடுங்க. ஏற்கனவே என் தாவணிய பறிச்சு வச்சுக்கிட்டு, என்னோட பங்கு மீன் எல்லாத்தையும் நீங்களே ஆட்டைய போட்டதுக்கு, உங்கள என்ன பண்ணலான்னு இன்னமும் நான் முடிவு பண்ணல. இதுக்கு மேலயும் என்கிட்ட வம்பு பண்ணீங்க, உருப்படியா ஊர் போய் சேர மாட்டீங்க சொல்லிட்டேன் அம்மா. வாங்கடா போலாம். என்று பேட்டை ரவுடிகளைப் போல் சவால் விட்டுவிட்டு போகும் அவளைப் பார்த்து பிரமித்துப் போனான் நிரஞ்சன். அதை இப்பொழுது நினைத்து பார்த்தபோது ஒரு குழந்தையின் வெற்று மிரட்டல் போல் தோன்றியது. தன் கோபத்தை அவள் இப்படி அவனை மிரட்டி வெளியிட்டு விட்டு போயிருக்கிறாள். இன்றும் அவனை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமா? மனம் தன் ஆசையை கேள்வியாய் வெளியிட்டது. சாயங்காலம் மறுபடியும் அதே ஆற்றங்கரை சென்று பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே குளியலறையிலிருந்து வெளியே வந்தான். அவன் வருவதற்காகவே காத்திருந்தது போல அவன் கைபேசி அவனை அழைத்தது. திரையில் நிகிதா காலிங் என்று வந்ததை பார்த்தவன் முதலில் எடுக்காமல் விடத்தான் நினைத்தான். ஆனால் அவன் கைபேசியை எடுத்து பேசும் வரை அவள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வாள் என்பது புரிந்ததால் பச்சை பட்டனை அழுத்தி கைபேசியை காதுக்கு கொண்டு சென்று சொல்லு என்றான் சுரத்தே இல்லாமல். என்ன நிரோ ரொம்ப டல்லா இருக்கீங்க போல. என்ன ரொம்ப மிஸ் பண்றீங்களோ? சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே. அங்க உங்களுக்கு நாங்க நல்ல கம்பெனி கொடுத்துருப்பேன். அந்த பட்டிக்காட்டுல உங்களுக்கு எப்படி பொழுது போகும் நிரோ? எதிர்முனையில் நிகிதா பேசிக்கொண்டே இருந்தாள். கீர்த்தனாவின் விரைப்பான குரலை அசை போட்டுக் கொண்டிருந்த அவன் மனதிற்கு நிகிதாவின் இந்த கொஞ்சல் எரிச்சலையே கிளப்பியது. நிகிதா, நீ இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? அதை சொல்லு. நான் இப்ப வெளியே போக வேண்டியிருக்கு. பண விஷயம்னா விமல் கிட்ட பேசு. யாரு? உங்க செக்ரட்டரி தானே? அவன் என்னை கண்டாலே முறைக்கிறான். ஏதோ அவன் பணத்தை எடுத்து கொடுக்கிற மாதிரி. என்ன மரியாதை இல்லாம பேசுறான் நிரோ. ஏய், அவனை பத்தி நீ எனக்கு சொல்ல வேண்டியதில்ல. உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை அவன் கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியும். நீ பணத்துக்கு தான் இப்போ ஃபோன் பண்ணனா அவனை கான்டாக்ட் பண்ணு. நான் அவனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிடுறேன். இனிமே எனக்கு இங்கே ஃபோன் பண்ணாத. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எந்த தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவளது பதிலை எதிர்பார்க்காமலே வைத்து விட்டான். இவ தொல்லை பெரும் தொல்லையா போச்சு. இவ கூட பழக ஆரம்பிச்சு 3 மாசம்தான் ஆகுது. ஆனா பணம் மட்டும் 2 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. போதும், இனி இவ சவகாசமே வேணாம். போனதும் முதல் வேலையை இவளை கட் பண்றதுக்கான வேலையை பார்க்கணும் என்று எண்ணியவாறே உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினான். ஆனால் அவன் மனம் மட்டும் மீண்டும் மீண்டும் கீர்த்தனாவையே சுற்றி சுற்றி வந்தது. பொழுது சாயத் தொடங்கியதும் நிரஞ்சனின் கைகள் தானாக ஆற்றங்கரையை நோக்கி காரை செலுத்த தொடங்கியது. ஆனால் 1/2 மணி நேரத்திற்கு மேல் காவல் இருந்தும் அந்த இடத்திற்கு யாரும் வருவதாக இல்லை. இதுவரை அவன் இப்படி யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருந்ததில்லை. அவனுக்காகத்தான் எல்லோரும் காத்திருந்திருக்கிறார்கள். பரம்பரை பணக்காரர்களான தர்மதாசன் ஜெகதீஸ்வரி தம்பதியினர் தவமிருந்து பெற்ற செல்வ புதல்வன் நிரஞ்சனுக்கு என்றும் எதற்கும் காத்திருக்கும் அவசியம் ஏற்படுமாறு அவர்கள் வைத்ததில்லை. அவன் பிறக்கும்போது ஏற்பட்ட கோளாறினால் ஜெகதீஸ்வரியின் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் ஒற்றை பிள்ளையாக தங்கிவிட்ட அவனுக்கு எல்லோரது கவனிப்பும் அளவிற்கு அதிகமாகவே கிடைத்தது. ஆரம்ப காலங்களில் அவனை சுற்றி பணத்திற்காக நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் வளர வளர உண்மையான நட்பு எது, வேஷம் எது என்று பகுத்தறிய பழகிக்கொண்டான். நாளடைவில் அவன் நட்பு வட்டம் வெகுவாக குறைந்து விமலன், கௌதமன் என்று இருவராக மாறியது. எப்படி நாளடைவில் ஆண்களின் நட்பு வட்டம் குறைந்ததோ அதற்கு நேர் எதிர்மாறாக பெண்களின் நட்பு வட்டம் அதிகரித்தது. அதற்கு காரணம் கையில் குறைவில்லாமல் இருக்கும் பணம் மட்டுமல்ல, அவன் பார்ப்பவரை வசியம் செய்யும் அழகனும் கூட. அளவான உயரத்தில் பணத்தின் செழுமையாலும் மெருகேறி உடற்பயிற்சிகளால் திடகாத்திரமாகவும் இருக்கும் அவனை நவநாகரிக நங்கையரின் உலகம் உள்ளே இழுத்து கொண்டதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மேலே வந்து விழும் அவர்களை விலக்கி வைக்கும் மனதிடம் அவனிடம் இல்லாமல் போனதுதான் அவன் பெற்றோரை கவலைக்குள்ளாக்கியது. எங்கே வீட்டிற்குள் குத்துவிளக்கிற்கு பதில் தெருவிளக்கை கொண்டு வந்து விடுவானோ என்ற பயம் அவர்களை ஆட்கொண்டதிலும் ஆச்சரியமில்லை. தோளுக்கு மேல் வளர்ந்துவிட்ட மகனை ஒரு அளவிற்கு மேல் கட்டுப்படுத்தவும் அவர்கள் பயப்படவே செய்தார்கள்.
சரி, வயதுதான் 24 போகிறதே, பேசாமல் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என்றாலும் அவன் சம்மதிக்க மறுத்துவிட்டான். தற்போது திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும், அப்படியொரு நினைப்பு வரும்போது தானே அவர்களிடம் சொல்வதாகவும் சொல்லிவிட்டான். இனி என்ன செய்வதென்று புரியாமல் அவர்கள் விழித்தபோது தர்மதாசனுக்கு அவனை தனது பிசினஸில் நுழைத்தால் என்ன என்ற எண்ணம் வந்தது. செய்வதற்கும் யோசிப்பதற்கும் நிறைய வேலைகள் இருக்கும்போது அவனது சிந்தனைகள் வேறிடம் செல்லாது என்று எண்ணினார். அவர்களின் நினைப்பு ஓரளவிற்கு சரியாகவே இருந்தது. அவன் ஆபீஸுக்குள் நுழைந்த பின் நிறைய மாற்றங்களையும் புது புது முறைகளையும் நுழைத்தான். இரவு பகல் பார்க்காமல் கடுமையாக உழைக்கவும் செய்தான். ஆனாலும் அவன் தன் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. இது அன்று போல் இன்றும் தொடர்கிறது. அவனது நெருங்கிய நண்பனான விமல் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன். உண்மை காதல் என்று நம்பி பழகிய பெண் கடைசியில் வழக்கமாக எல்லோரும் செய்வதைப் போல தன் தாய் தந்தையரை எதிர்த்து தன்னால் அவனை திருமணம் செய்ய முடியாது என்று கூறிவிட்டு ஓர் அமெரிக்க மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டாள். இதனால் மிகவும் மனம் நொந்து போயிருந்த விமலை தனக்கு செயலாளராக சேர்த்து கொண்டு நல்ல விதமாக அவன் மனநிலை மாற உதவிகள் பல செய்து கொண்டிருந்தான். மற்றவன் கௌதமன் நிரஞ்சனுக்கு நேர் எதிர்கொள்கைகள் கொண்டவன். அவனும் பிறப்பிலேயே பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன்தான். பார்ப்பதற்கு மலையாள நடிகர் பிருத்திவிராஜை நினைவுபடுத்தினான். ஆனால் பெண்கள் விஷயத்தில் நெருப்பாக இருந்தான். யாரும் அவனை நெருங்க பயப்படும் அளவிற்கு ஓர் இறுக்கமும், அங்கேயே நில், கிட்டே வராதே என்று பார்வையாலேயே அவர்களுக்கு உணர்த்திவிடக் கூடியவனாகவும் இருந்தான். இவர்கள் மூவரும் முக்கோணமாக இருந்தாலும் அவர்களை நட்பு என்ற பாலம் இணைத்து வைத்திருந்தது. இப்பொழுது கௌதமன் தன் தந்தையின் தொழிலை அவனே முழுவதுமாக பார்த்துக் கொள்வதாலும், நிரஞ்சனும் தன் தந்தையுடன் சேர்ந்து தொழிலில் இறங்கிவிட்டதால் நேரமின்மை காரணமாக அவர்களுக்கு இடையிலான தொடர்பில் கொஞ்சம் இடைவெளி விழுந்தது. ஆனாலும் அவர்களுக்கு இடையிலான நட்பு மட்டும் அப்படியேதான் இருந்தது. இந்த உண்மையான நண்பர்களுக்காக கூட அவன் இந்நாள் வரை ஒருமுறை கூட காத்திருந்ததில்லை. இன்று முன்பின் தெரியாத ஒரு பெண்ணிற்காக காத்திருக்கும் தன்னை நினைக்கையில் அவனுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தும் அவர்கள் யாரும் வரவில்லை. இனி அவர்கள் வரப்போவதில்லை என்று தெரிந்து திரும்பி சென்றுவிட நினைத்தவன் சலசலத்துக் கொண்டு ஓடும் ஆற்றை பார்த்ததும் அதில் ஒரு குளியல் போட்டால் என்ன என்று தோன்றியது. சுற்றுமுற்றி பார்த்தவன் யாரும் இல்லை என்று முடிவு செய்து ஜீன்ஸையும் டி ஷர்ட்டையும் கழட்டி கரையில் வைத்துவிட்டு ஆற்றில் இறங்கினான். சில நிமிடங்கள் தன்னை மறந்து நீந்தியவனுக்கு மீண்டும் கீர்த்தனா தன்னை கருப்ஸ் என்று அழைத்தது நினைவில் வந்தது. நிரஞ்சன் கௌதமையும் விமலையும் விட நிறத்தில் சற்று குறைந்தவனே. ஆனால் இதுவரையிலும் அது அவனுக்கு ஒரு குறையாக தெரிந்ததில்லை. ஆனால் இன்று கீர்த்தனா அவனை கருப்ஸ் என்று கூறியது மனதில் லேசான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. கருப்பா இருந்தாலும் நீ ரொம்ப கலையானவன்டா என்றுதான் எல்லோரும் கூறியிருக்கிறார்கள். கருப்பண்ணசாமி என்று கூப்பிடணும்னு நினைத்தாலாமே. நான் என்ன அவ்வளவு கருப்பாவா இருக்கேன்? அவளுக்குதான் ரொம்ப நிறங்கிற திமிரு. அவ என்னமோ ரோஜாப்பூ நேரத்துலதான் இருக்கா. அட நீ என்ன லூசா? கருப்ஸ் தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க என்று அவன் நினைவுகளின் நாயகியின் குரல் அவன் சிந்தனையை குலைத்தது. அட கிளியம்மா, உன்னை பத்திதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாத்தான நினைத்த மாத்திரத்திலேயே உடனே வந்து எதிர நிக்கும்ங்கிறது இதுதானா? பின்ன 1 மணி நேரமா காத்திருந்தேன்னு அவளிடம் சொல்வதற்கு அவன் என்ன கேணையனா? என்ன நினைச்சியா? நீ எதுக்குயா என்ன நினைச்ச? நீ என்ன என் மாமனா மச்சானா என்ன நினைக்கிறதுக்கு? கருப்பண்ணசாமி, ஏய் ஏய், நானும் பாக்குறேன். நீ என் நேரத்தை வச்சு ரொம்பதான் என்ன டீஸ் பண்ற. இது நல்லதுக்கு இல்ல. மக்கு மக்கு. மக்கா? யாரு நானா? எங்க ஊர்லயே ரொம்ப படிச்சவன் நான் தான் தெரியுமா? எது? 5வது தானே? உங்க ஊர்லயே பெரிய படிப்பு. செக்குல ஆட்டாமலேயே உன் தலையில இருந்து 1 லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம். ஒரு ரெட்டை ஜடையும் நீயும் பெரிய உலக அழகிங்கிற நினப்பு. ஏய் உன்ன என்றவாறே கோபத்தில் தன் 2 கைகளையும் அவன் கழுத்தை நெரிப்பது போல செய்து காட்டியவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். சிறிது தூரத்தில் கரையில் அவன் உடைகள் இருப்பதை கண்டவளின் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது. என்ன சொன்ன? நான் மக்கா உனக்கு? நேத்துக்கு நேத்துக்கு எவ்வளவு நேரமா தாவணி இல்லாம என்ன மரத்துக்கு பின்னாலேயே நிக்க வச்ச. இன்னைக்கு நீ ட்ரெஸ் இல்லாமலே வீட்டுக்கு போ என்று கூறியவாறே அவன் உடைகளை சுருட்டி கைகளில் எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள். அவள் என்ன செய்ய போகிறாள் என்று உணர்ந்து அவன் கரைக்கு வருவதற்கு முன்னாலேயே அவள் சிட்டாக பறந்து விட்டாள். நிரஞ்சன் ஸ்தம்பித்து நின்று விட்டான். அவள் இப்படி செய்வாள் என்று அவன் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் நினைத்து பார்த்திருக்க வேண்டும். நேற்று அவன் செய்ததற்கு இன்று அவள் பதில் கொடுத்திருக்கின்றாள்.
ஓதாததற்கு இன்று வேறு அவளை நன்றாக எரிச்சல் படுத்தியாகிவிட்டது. நல்ல வேளை கார் வெகு தூரத்தில் இல்லை. ஒரு 300 மீட்டர் தூரம் இப்படியே நடந்து செல்ல வேண்டும் என்பது அவனுக்கு கொஞ்சம் கூச்சத்தை கொடுத்தது. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வேகமாக காரை நோக்கி நடந்தான். காரில் ஒரு செட் உடையை அவன் எப்பொழுதும் வைத்திருப்பான். அதை இப்பொழுது பயன்படுத்திக் கொண்டான். காரை விருந்தினர் மாளிகையை நோக்கி செலுத்திய போது அவன் மனம் மட்டும் கீர்த்தனாவை சுற்றியது. இதுக்கு உனக்கு திருப்பி கொடுக்கலைன்னா நான் என்ன ஆண் பிள்ளை? இருக்குடி உனக்கு என்று கருவிக்கொண்டான். அத்தியாயம் 5. வீடு வந்து சேர்ந்த கீர்த்தனா கொதித்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்து மக்குன்னு சொல்ல அவனுக்கு என்ன தைரியம்? 5ஆம் கிளாஸா படிச்சுன்னு வேற கேட்குறான். அவள் தாவணி நுனி அவள் கைகளில் சிக்கி சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்தது. உள்ளே வீசிய புயலில் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே தன் அறையில் முன்னும் பின்னுமாக நடந்தவாறே வாய்விட்டு புலம்பிக் கொண்டிருந்தாள் கீர்த்தனா. அறையின் மூலையில் அவள் வந்த வேகத்தில் தூக்கி வீசிய அவனது சட்டையும் ஜீன்ஸும் கிடந்தது. அதை பார்த்தபோது மனதுக்குள் ஒரே நேரத்தில் ஒருவித திருப்தியும் குற்ற உணர்வும் சேர்ந்து வந்தது. ஓடிச் சென்று அவன் துணிகளை எடுத்து மடித்து தன் அலமாரியின் உள்ளே மறைத்து வைத்தாள். அவன் சட்டையிலிருந்து வந்த பெர்ஃப்யூம் வாசனை அவள் நாசியை துளைக்க அவளால் புரிந்து கொள்ள முடியாததொரு பரவசம் அவள் உடலில் தோன்றியது. ஏதோ அவனே அருகில் இருப்பது போல ஒரு பிரம்மையை அவன் வாசனை ஏற்படுத்தியது. அதன் தாக்கம் தாங்க முடியாதவளாக ஓடிச் சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். இதுவரை இருந்த கோப உணர்ச்சி குறைந்து அந்த இடத்தை முற்றிலுமாக குற்ற உணர்வு ஆட்கொள்ள தொடங்கியது. எப்படி வீட்டுக்கு போயிருப்பான்? எப்படியும் வண்டியில தான் வந்திருப்பான். ஆனால் ஆத்தங்கரை வரைக்கும் வண்டியை கொண்டு வர முடியாதே. வீதியோரமாக தான் நிறுத்தியிருக்கணும். அப்போது வீதி வரைக்கும் அப்படியேவா போயிருப்பாரு என்று நினைப்பு கொடுத்த சங்கடத்தை வேறொரு நினைப்பு அடக்கியது. என்ன பண்ணலை? குறைஞ்சது 1 மணி நேரமாவது மரத்துக்கு பின்னாடி நிற்க வச்சாருல்ல. இவருக்கு இந்த தண்டனை தேவைதான். அப்புறம் என்ன சொன்னா? நான் மக்கு, வெறும் 5ஆம் கிளாஸ் படிப்பை பெரிய படிப்புன்னு பீத்திக்கிறேன் நான் சொன்னா? இருடா இரு, இந்த மக்கு 5ஆம் கிளாஸு இன்னும் என்னென்னவெல்லாம் பண்ணுதுன்னு காட்டுறேன். இவள் செய்த அட்டகாசத்தில் அந்த நித்ராதேவி கூட அன்று வெகு நேரம் கழித்தே அவளை நெருங்கி வந்தாள். அதுவும் தயக்கத்துடனே. மற்ற நாட்களில் எளிதாக தன் வசப்படுத்தும் அவள் இன்று கீர்த்தனாவை தன் வழிக்கு கொண்டு வருவதற்குள் ஒரு வழியாகிவிட்டாள். அடுத்த நாள் காலை காஃபி குடிக்க சமையலறைக்கு சென்ற கீர்த்தனாவை அவள் தாய் வாசலிலேயே எதிர்கொண்டாள். அம்மா, என் காஃபி எங்க? இதை சின்னவனுக்கு எடுத்துக்கிட்டு போகிறேன், நீ உள்ளே போய் எடுத்துக்குடி. ஆம்பளை பசங்க மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுக்கணும் உனக்கு. எப்படித்தான் குடித்தனம் பண்ண போறியோ? அங்கையர்கண்ணி தனது வழக்கமான புராணத்தை பாடியபடியே சென்றாள். என்னை ஏதாவது சொல்லலைன்னா உனக்கு பொழுதே போகாதே. கொடு, நான் கொண்டு போய் அண்ணங்கிட்ட கொடுக்குறேன். சென்று கொண்டிருந்த தாயை நிறுத்தி கேட்டாள். எதுக்குடி நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீயே குடிக்கிறதுக்கா? ஆஹா, எங்கள் அம்மாவுக்கு என் மேலே என்ன ஒரு நம்பிக்கை. அதை கொடு இங்க என்று தாயின் கையில் இருந்த காஃபி கப்பை பறித்து கொண்டு தோட்டத்தில் நின்ற தன் சின்னண்ணன் நடராஜனை தேடி சென்றாள். தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த நடராஜன் கீர்த்தனா கொண்டு வந்து நீட்டிய காஃபியை பார்த்ததும் தன் நெற்றிக்கு மேல் கையை வைத்துக்கொண்டு ஆகாயத்தை பார்த்தான். அங்கென்ன பார்க்குற? அண்ணனை பார்க்க ஆர்வத்துடன் வந்தவள் அவன் செய்கையில் சற்றே அலுப்புடன் கேட்டாள். இல்லை, இன்னைக்கு புயலுடன் கூடிய மழைக்கான அறிகுறி தெரியுதே, அதுதான் மழை வருதான்னு பார்த்தேன். அவன் தன்னை தான் கிண்டல் செய்கிறான் என்று புரிந்து கொண்ட கீர்த்தனா, வேணா, என்கிட்ட வச்சுக்காத, என்னை பற்றி தெரியுமில்ல உனக்கு? அதுதான் இந்த ஊருக்கே தெரியுமே, அப்புறம் என்ன? இப்போ உனக்கு என்னால் எதை காரியமாக வேண்டியிருக்கு? அதுதான் புயல் எந்த பக்கமாக வீசுது. அவன் கைகளில் காப்பி கப்பை திணித்தவள், எனக்கு ஒன்றும் வேணாம் போ என்று குழந்தை போல சினுங்கிக் கொண்டு செல்ல முனைந்தவளின் கைகளை பிடித்து நிறுத்தியவன், சரி சரி, கோவிச்சுக்காதடா. என் தங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த அண்ணனை தேடி ஏதோ உதவி கேட்டு வந்திருக்கா. இல்லைன்னு சொல்லுவேனா? சொல்லு, என்ன வேணும் உனக்கு என்று குரலில் பாசம் ஒழுக கேட்டவாறே காப்பியை பருகினான். நம்ம ஊருக்கு ஏதோ ஃபேக்டரி கட்டுற விஷயமா பட்டணத்துலேருந்து ஒருத்தன் வந்திருக்கானே, கேள்விப்பட்டியா? ஆமாம், நம்ம பெரிய தனக்காரரோட நிலத்தை கூட வாங்க போகிறதா அவர் சொன்னார். ஃபேக்டரி வந்தால் நம்ம ஊர் ரொம்ப பிரபலமாகிடும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிறைய நல்லது நடக்க சந்தர்ப்பம் இருக்குன்னு சொன்னார். அதை பற்றி இப்போ நீ ஏன் கேட்குற? அந்த ஃபேக்டரி இந்த ஊருக்கு வரக்கூடாது, கட்டளையாய் சொன்னாள். இவளுக்கு என்னாச்சு என்ற யோசனையினோடே கேட்டான். ஏன், அதனால் உனக்கு என்ன? என்ன கேள்வி கேட்காதன்னா, பெரிய தனக்காரர்கிட்ட பேசி அந்த நிலத்தை அவனுக்கு கொடுக்காம பண்ணணும்.
தன்னை மீறிய ஆவேச குரலில் கூறினாள் கீர்த்தனா. கீர்த்தனாவின் அழுத்தமான இந்த வார்த்தைகளில் பிரமிப்படைந்த நடராஜன், ஏண்டி உன்கிட்ட அவன் ஏதாவது வம்பு பண்ணினானா? கண்களை சுருக்கி சந்தேகமாகவே கேட்டான். அவனது இந்த கேள்வியில் அதிர்ச்சியடைந்த கீர்த்தனா உடனேயே தன்னை சமாளித்து கொண்டு, என்கிட்ட யாராவது வம்பு பண்ணிட முடியுமா என்ன என்று சற்று வீராப்பாகவே அவனிடம் எதிர்கேள்வி கேட்டாள். அதுவும் சரிதான். உன்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா அப்புறம் பொழைக்க முடியுமா? பின்ன எதுக்கு ஃபேக்டரி வரக்கூடாதுங்கிற? நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடந்தா அது நமக்கும் நல்லது தானே? எது நல்லது? நம்ம ஊர் விவசாய நிலங்களை நாசம் பண்ணி இந்த ஊரோட சுற்றுச்சூழலை கெடுக்க நினைக்கிறதா? என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. இதோ பாருண்ணா, ஃபேக்டரியோட கழிவுகளை அவன் நம்ம ஊருக்கு அம்மாயில கலந்தான்னு வெய்யே, அப்புறம் இந்த ஊரே நாசமாயிடும். எத்தனை ஊருங்க இப்படி நாசமாயிருக்கு தெரியுமா? அதோட ஃபேக்டரியிலிருந்து ஏதாவது விஷவாயு கசிஞ்சதுன்னு வெய்யி, நம்ம எல்லோருமே கூண்டோட கைலாசம்தான். சற்றே மிகைப்படுத்தி கூறினாலும் உண்மையைத்தானே சொன்னோம் என்று தன் மனதிற்குள் சமாதானம் செய்து கொண்டாள். ஓ, இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா என்று சற்று யோசித்தவன், ஆனாலும் எப்படிடி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம நாட்டில் ஊருக்கு ஒரு ஃபேக்டரி வந்துச்சு? அரியா பிள்ளை போல வினவினான் நடராஜன். கடவுளே, இவன் ஓவரா கேள்வி கேட்குறானே, இவனை சரி கட்டவே நாம் இந்த பாடுபட வேண்டியிருக்கே. இதில் அந்த பெரிய தனக்காரரை எப்படி சமாளிக்க போறேனோ என்று நொந்து கொண்ட கீர்த்தனா ஒரு பெருமூச்சு விட்டவாறே தன் உரையை தொடர்ந்தாள். சின்னண்ணா, இந்த ஆள் ஏன் நம்ம ஊருக்கு வந்தான்னு யோசிச்சியா? ஏன்? எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு. இதோ பாருண்ணா, நம்ம ஊரு பின்தங்கின ஊரு. இங்க ஏதாவது நடந்தா கேள்வி கேட்க யாரும் வரமாட்டாங்க. அப்படியே ஒருத்தன் 2 பேர் வந்தாலோ இவன் பணத்தை கொடுத்து அவங்க வாயை அடைச்சிடுவான். அவன் பிளான் பண்ணி தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். நாம ஆரம்பத்திலேயே இதுக்கு ஏதாவது பண்ணணும். அப்புறம் எதுவும் பண்ண முடியாம போயிடும். நாம 2 பேரும் போய் பெரிய தனக்காரர்கிட்ட பேசலாம். என்ன சொல்ற? சரி, நானே சாயங்காலம் போய் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். நீ எதுக்கு? சரி, முயற்சி பண்ணி பாரு. முடியலன்னா நானும் வர்றேன். அவள் சொன்னதை கேட்டு நடராஜனிடமிருந்து ஒரு நக்கல் சிரிப்பு வெளிவந்தது. இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிற? இல்லை, என் தங்க என்னை தேடி வந்ததும் நானும் ஏதோ வைர நெக்லஸோ இல்லை தங்கத்தில் ஒட்டியானமோ கேட்க போறான்னு நினச்சேன். ஆனால் நீ என்னடான்னா என்று அவன் முடிக்காமல் சிரிக்கவும், அவன் சொன்னதை கேட்டு லேசாக சிரித்தவள், எங்கள் அண்ணனுக்கு எனக்கு எல்லாம் கேட்காமலேயே வாங்கி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் என்று கூறியவாறே உள்ளே சென்றாள். அவள் போவதையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த நடராஜனின் முகம் கனிந்திருந்தது. எத்தனை நாள் ஆகிவிட்டது இவள் இப்படி என்னுடன் பேசி? துவாரகா வந்த சில நாட்களிலேயே கீர்த்தனா அவனிடமிருந்து விலகத் தொடங்கிவிட்டாள். பூங்கொடிக்கும் நாகராஜனுக்கும் இடையில் ஒரு விதமான நெருக்கம் இருந்தது என்றால், நடராஜனுக்கும் கீர்த்தனாவிற்கும் இடையில் வேறொரு விதமான நெருக்கம் இருந்தது. ஆனால் நாகராஜனுக்கு கீர்த்தனா மீதோ நடராஜனுக்கு பூங்கொடி மீதோ பாசம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அதையும் தாண்டிய ஒரு பாசப்பிணைப்பு இவர்களுக்குள் இருந்தது. திருமணமாக 2 குழந்தைகளுக்கு தாயாகிய பின்பு கூட பூங்கொடி தனது தேவைகளையோ மனக்குறைகளையோ நாகராஜனிடம் சொல்வதற்கு தயங்குவதில்லை. அப்படித்தான் கீர்த்தனாவும் இருந்தாள். சின்னண்ணா சின்னண்ணா என்று எதற்கும் நடராஜனிடம்தான் வந்து நிற்பாள். அவர்களின் குடும்பங்களில் பெண்கள் வயதுக்கு வந்துவிட்டால் பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள். 2 அல்லது 3 வருடங்களில் அவர்களை ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு தயார்படுத்தி திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே அவர்கள் வாழ்ந்ததால் யாருக்கும் அது தவறாக தோன்றவில்லை. இதுவே வாழ்க்கை, இதுவே தேவை, இதைவிட வேறென்ன வேண்டும் என்பதே அவர்கள் கேள்வியாக இருந்தது. அதற்காக அந்த கிராமத்திலோ ஊரிலோ யாருமே படித்தவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் படித்தவர்கள் யாரும் அந்த கிராமத்தில் தங்கியதில்லை. அவர்கள் எல்லோருமே ஒன்று போல் இந்த ஊரிலிருந்து நாங்கள் என்ன செய்வது என்று பட்டணம் நோக்கி சென்று விடுவார்கள். அப்படி சென்றவர்கள் கூட அங்கே ஆணும் பெண்ணுமாக சம்பாதிக்கவில்லை என்றால் வாழ முடியாது. காலையில எந்திரிச்சு அறக்க பறக்க எல்லா வேலையும் செய்துட்டு ஆஃபீஸுக்கு போய் முதுகுடிய அங்கேயும் வேலை பார்த்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்தா இங்கேயும் வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு தூங்க போறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும். என்னதான் சொல்லு, நம்ம ஊர் வாழ்க்கை எங்கேயும் வராது போ என்று சொல்பவர்களே அதிகமாக இருந்தார்கள். அதற்கும் மேலாக படிக்கிறேன் என்று பள்ளிக்கு போனவர்கள் காதல் வயப்பட்டு ஊர்வாய்க்கு அவளானார்கள். இவை அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் வந்த நீதிவான நங்கையர்க்கண்ணி தம்பதிக்கு தங்கள் பெண்களை ஒரு நல்ல இடத்தில் விரைவில் கொடுத்தால் போதும், அடுப்படியில் இருக்க போகும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற எண்ணமே மேலோங்கி நின்றது. ஆனால்
கீர்த்தனா பிடிவாதக்காரி மட்டுமல்ல, தான் விரும்புவதை அவ்வளவு சுலபத்தில் விட்டுக் கொடுக்கவும் மாட்டாள். அந்த குணமே அவளை இன்று படிக்க வைத்துக் கொண்டு இருக்கின்றது. என்னதான் என்கிட்ட யாராவது வம்பு பண்ணிட முடியுமா என்று அவள் எதிர்கேள்வி கேட்டாலும் நாகராஜனின் உள்ளுணர்வு சொன்னது எதுவோ நடந்திருக்கிறது என்று. அதன் பிரகாரம் அந்த பட்டணத்துக்காரன் இந்த ஊரில் இல்லாமல் இருப்பதே மேல் என்று நினைத்தான். அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற முடிவுடனே எழுந்து உள்ளே சென்றான். உள்ளே வந்த கீர்த்தனாவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. மறுபடியும் அவள் தாவணியின் நுனி அவள் கைகளில் சிக்கி சின்னாபின்னமாக அறையை அளப்பது போல முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தாள். சின்னண்ண சொன்னது போல செய்வானா? அவன் சொல்வதை பெரிய தனக்காரர் தான் கேட்பாரா என்ற சந்தேகங்கள் எழுந்தது. ஆனாலும் அவளுக்கு அவள் சின்ன அண்ணன் மேல் நம்பிக்கையும் இருந்தது. இதுவரை அவள் கேட்டு அவனால் முடியாமல் போனது ஒன்றே ஒன்றுதான். அது திருவேங்கடத்துடனான அவளது திருமண நிச்சயமே. அதற்கும் கூட அவர்கள் இருவரும் எவ்வளவோ முயன்று பார்த்தார்கள். ஆனால் பெரிய அண்ணி மீனாம்பாளின் சூழ்ச்சிக்கு முன்னால் இவர்களின் முயற்சி பலிக்கவில்லை. கீர்த்தனாவின் துடுக்குத்தனத்திற்கு சொந்தத்தில் கொடுப்பதுதான் நல்லது. வேற ஒருத்தனை பார்த்து கட்டி வச்சாலும் அவனும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. முன்ன பின்ன தெரியாத கனவான விட முன்பின் தெரிந்த திருடன் மேல்னு சொல்லியிருக்காங்க. அவளுக்கு ஒண்ணுன்னா அண்ணன் தம்பி 2 பேரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியாதா என்ன? இவ போய் அவனை திருத்தட்டும், திருத்தி நல்லபடியா குடித்தனம் நடத்தட்டும் என்ற ரீதியில் சொல்லியே அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்பதற்கேற்ப வீட்டில் உள்ள எல்லோரது மனங்களையும் கலைத்து விட்டிருந்தாள் மீனாம்பாள். ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பின்னால் தள்ளிவிட்டு நிரஞ்சனை இந்த ஊரை விட்டு அவன் வந்த வேலை நிறைவேறாமல் திரும்பி செல்ல வைப்பதே கீர்த்தனாவின் முதல் குறியாக இருந்தது. அவள் நினைத்தது நிறைவேறுமா? நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் கீர்த்தனா. அத்தியாயம் 6. அந்த விருந்தினர் மாளிகையின் மொட்டை மாடியில் கையில் ஒரு சிகரெட்டை புகைத்தபடி சிந்தித்துக் கொண்டிருந்தான் நிரஞ்சன். அவன் கையில் இருந்த சிகரெட்டை விட அவன் மனம் வெகுவாக புகைந்து கொண்டிருந்தது. காரணம் கீர்த்தனா. அன்று அவளை பெரிய தனக்காரர் வீட்டில் பார்த்தபோது கூட அவன் பெரிதாக நினைக்கவில்லை. ஆனால் அதன் பின் தான் தெரிந்தது அவள் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்திருக்கின்றாள் என்று. முதலில் நிலத்தை கொடுப்பதற்கு சரி என்று சொன்ன பெரிய தனக்காரர் இப்பொழுது முடியாது, நீங்க வேற ஊரை பார்த்துக்குங்க தம்பி என்று சொல்கிறார். அவர் மனதை கலைத்து விட்டிருக்கிறாள். அவர் பெண் தேவி இவளது நெருங்கிய தோழியாம். தன் செல்ல மகளின் தோழி என்பதற்காக அவள் சொல்வதை எப்படி அந்த பெரியவர் அப்படியே கேட்கின்றார்? நிரஞ்சனின் யோசை நீண்டது. இதில் வேடிக்கை என்னவென்றால் அவன் கட்ட நினைப்பது வெறும் சாதாரண துணிமில். ஆனால் அவன் ஏதோ பெரிய அளவில் அங்கே ஃபேக்டரி கட்டி சட்டவிரோதமான செயல்கள் செய்வதற்காகவே அவர்களின் ஊரை தேர்ந்தெடுப்பது போல பேசுகின்றார். அதை நினைக்கும் போது அவனுக்கு அவனை அறியாமலே சிரிப்பு வந்தது. என்னமா குழப்பி விட்டிருக்கா? அதை அந்த அப்பாவி பெரியவரும் நம்புறாரே. இதனால் அவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த ஊர் இல்லாவிட்டால் வேறு ஓர் ஊர். முதலில் இதற்காக அவன் அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. விமலிடம் சொன்னாலே அவனே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான். ஆனாலும் என்ன, இந்த ஒரு வாரமும் அவனுக்கு வீணாகிவிட்டது. அப்படி ஒரே அடியாய் முழுதாக வீணாகிவிட்டதென்றும் சொல்ல முடியாது. இந்த ஒரு வாரமும் அவன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு மிகவும் சுவாரஸ்யமாகவே கழிந்திருக்கின்றது. அதற்கு காரணமும் கீர்த்தனாவை அன்று ஆற்றங்கரையில் கண்ட பிறகு பெரிய தனக்காரர் வீட்டில்தான் அவளை 2ஆம் முறையாக பார்த்தான். அங்கேதான் அவள் பெயர் கீர்த்தனா என்பதே அவனுக்கு தெரிய வந்தது. அவளது மிடுக்கான அந்த வெட்டும் பார்வை உன்னை ஜெயிச்சிட்டேன் பார் என்று அவனுக்கு சொன்னது. அவளிடம் அப்படி என்னதான் இருக்கிறதோ தெரியவில்லை. அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மட்டும் அவனுக்குள்ளே அதிகரித்து கொண்டே இருந்தது. அன்று ஆற்றங்கரையில் அவன் துணிகளை எடுத்துக்கொண்டு சென்றபோது வந்த கோபம் கூட அடுத்த நாள் மட்டுப்பட்டு விட்டது. என்னதான் இருந்தாலும் ஒரு கிராமத்து சின்ன பெண்ணிடம் ஒரு அந்நிய ஆடவனான நான் தாவணியை கொடுக்க மறுத்து அவளுடன் வம்பிழுத்தது பிழையே. அதற்கு பழிவாங்க அவள் என் உடைகளை கொண்டு சென்றாள். சரி என்று அதை விட்டாலும் இந்த நில விஷயத்தில் தலையிட்டு குட்டையை குழப்பியதை என்னவென்று எடுத்துக்கொள்வது? இதற்கு அவளுக்கு பதிலடி கொடுக்காமல் போகலாமா? அவளை பற்றி இப்பொழுது ஓரளவிற்கு அவன் அறிந்து கொண்டு விட்டதாகவே எண்ணினான். ஒரு வயது பெண்ணை பற்றி ஊருக்குள் வேறு யாரிடமும் விசாரிக்க அவன் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. அவள் ஆடை அணிகலன்களை வைத்து அவளை பற்றி அவனாகவே யூகித்து கொண்டது. அவள் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண். அவனுக்கு எப்படி தெரியும்? அவள் ஏறி இறங்கும் மரங்களும் குதித்து பாயும் வேலிகளும் அவள் பாவாடையை பதம் பார்த்து விடுவதாலும் அவள் பிடிக்கும் மீன்களும் ஏந்தும் மாங்காய்களும் அவள் தாவணியை ஒரு வழி பண்ணி விடுவதாலும் அவளுக்கு தரமான உடைகள் வாங்கி கொடுத்து கட்டுப்படியாகாமல் போய் அவளுக்கு
சுமார் ரக உடைகளையே அவள் வீட்டில் வாங்கி கொடுக்கிறார்கள் என்பதை பற்றி அவன் அறிந்திருக்க நியாயம் இல்லையே. அவளை அலங்கரித்துக் கொண்டிருந்த நகைகள் கூட அடிக்கடி தொலைந்து விடுவதன் காரணமாக பீரோவுக்குள் போய்விட்டது. இப்பொழுது அவளை அலங்கரித்துக் கொண்டிருப்பது காதில் ஒரு சிறிய ஜிமிக்கியும் கழுத்தில் சாதாரண பாசிமணி மாலையுமே. துடுக்குத்தனம் நிறைந்த கிராமத்து சுட்டி பெண் தன் விளையாட்டை என்னிடம் காட்டிவிட்டாள். அவளுக்கு நான் யார் என்று காட்டாமல் போகக்கூடாது. அதே நேரம் இந்த முறை நான் நிலம் வாங்குவதை தடுத்து விட்டதால் ஏதோ என் தொழிலே படுத்து என்று நினைக்கும் அவளுக்காகவாவது பக்கத்து ஊரில் ஃபேக்டரி ஒன்றை கட்ட வேண்டும். மனதளவில் ஒரு தீர்மானத்திற்கு வந்தான் நிரஞ்சன். ஒரு முடிவிற்கு வந்த பிறகுதான் தூக்கம் பற்றிய நினைப்பே அவனுக்கு வந்தது. படுக்கைக்கு சென்ற பின் மனதில் இவ்வளவு நேரம் செய்த தீர்மானங்கள் எல்லாம் காணாமல் போய் நாளை எப்படியாவது அவளை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மிஞ்சியிருந்தது. தூங்கலாம் என்றால் இந்த தூக்கமும் தான் வருவேனா என்று ஆட்டம் காட்டியது. கண்களை மூடினால் கண்முன்னால் கீர்த்தனா வந்து நின்றாள். என்ன கருப்ஸ், தூக்கம் வரவில்லையா என்றாள். வேண்டாம், அவ சின்ன பொண்ணு, உனக்கு ஏத்தவாவே இல்லை என்று திரும்ப திரும்ப தனக்குத்தானே சொல்லி மனதில் அதை பதிக்கவும் முயற்சித்தான். இப்படி தனக்குள் போராடியபடியே படுக்கையில் புரண்டவன் விடியும் தருவாயிலேயே தூங்கினான். வழக்கம் போல் அன்றும் கீர்த்தனா தன் பட்டாளங்களுடன் நகர்வலம் புறப்பட்டாள். பரீட்சைகள் எல்லாம் முடிந்திருந்தது. கணினி வகுப்புகள் கூட இன்னமும் 2 வாரத்தில் முடியவிருந்தது. பரீட்சையில் அவளுக்கு நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து படிக்க முடியுமா? இன்னமும் 4 வாரத்தில் அவளுக்கும் திருவேங்கடத்திற்கும் திருமணம். அதை எப்படி நிறுத்துவது என்று தெரியவில்லை. ஆனால் நிறுத்த வேண்டும். எப்படி? இப்படி பல நினைவுகளில் உழன்று கொண்டிருந்த கீர்த்தனாவிற்கு நிரஞ்சனின் நினைவுகள் சற்று பின்னே தள்ளப்பட்டிருந்தது. காரணம், அன்று மதியம் வந்துவிட்டு போன அவளது அத்தை பத்திரிகை அடிக்க கொடுப்பது பற்றிய முடிவுகளை எடுப்பதற்காக வந்திருந்தார். இன்னமும் 1 வாரத்தில் பத்திரிகை வந்துவிடும். விநியோகம் பண்ண தொடங்கி விடுவார்கள். இந்த வாரமே ஒரு நல்ல நாளில் காஞ்சிபுரம் சென்று முகூர்த்த புடவை எடுக்க வேண்டும் என்றும் பேசிக்கொண்டார்கள். என்னக்கா, எதுவுமே பேச மாட்டேங்கிற என்ற தீரனின் கேள்வி அவளது நினைவுகளிலிருந்து அவளை மீட்டு கொண்டு வந்தது. இப்போ என்ன பேசணும்னு சொல்லு. இல்லக்கா, ரொம்ப அமைதியா வர்றியா? அதுதான். ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு அந்த குண்டோதரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போச்சா, அதுதான் என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. யாரு? உங்க அத்தையா? வேற யாரு, அவங்களே தான். நீ வேணும்னு ஒன்று பண்ண, யாரையாவது காதலிச்சு அந்த ஆளை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டேன். வேந்தன் சொன்ன இந்த பதிலில் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்று விட்டாள் கீர்த்தனா. அவள் கண்முன் ஒரு வினாடி நிரஞ்சனின் முகம் வந்து போனது. ஓங்கி விட்டேன்னா பாரு, சின்ன பையன் பேசுகிற பேச்சா இது? எங்க இருக்கிற இதெல்லாத்தையும் கத்துக்கிட்ட என்று தன் இயலாமையை கோபமாக வெளிப்படுத்தினாள் கீர்த்தனா. அவளது இந்த கோபத்தை பார்த்து அவர்கள் மூவருமே கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார்கள். அவர்களது அதிர்ந்த முகத்தை பார்த்து தன்னிலைக்கு மீண்ட கீர்த்தனா, சரி சரி, இனிமே இந்த மாதிரியெல்லாம் பேசாத, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு என்றுவாறே மாந்தோப்பிற்குள் நுழைந்தவளை எதுவும் பேசாமல் பின்தொடர்ந்தார்கள் தீரன், வேந்தன், ஜெயந்தன் ஆகியோர். வழக்கம் போல மரத்தில் ஏறி கீர்த்தனா மாங்காய்களை பறிக்க கீழே அவர்கள் அவள் தாவணியை விரித்த நிலையில் கையில் ஏந்தி கொண்டு நின்றார்கள். அப்பொழுது பதற்றத்துடன் வந்த ஜெயந்தனின் குரல் அவள் கவனத்தை திருப்பியது. அக்கா அக்கா, அந்த பட்டணத்துக்காரர் வர்றாருக்கா, ஐயோ இன்னைக்கு எல்லாருமே மாட்டினோம். ஜெயந்தன் காட்டிய திசையில் பார்த்த கீர்த்தனாவிற்கு நிரஞ்சன் நிதானமாக நடந்து வருவது தெரிந்தது. அவள் உடனேயே மரத்திலிருந்து குதித்து வேகமாக தாவணியை அணிந்து கொள்ளவும் அவன் அங்கே வந்து சேரவும் சரியாக இருந்தது. வந்தவன் தன் 2 கைகளையும் கட்டிக்கொண்டு அவர்களது நிலையை கணக்கிடும் ஒரு பார்வையை வீசினான். அதற்குள் தன்னை சுதாரித்து கொண்ட கீர்த்தனா, நீ எப்படி உள்ள வந்த? ஆத்தங்கரை வேணும்னா பொதுவான இடமா இருக்கலாம், ஆனா இது எங்க தோப்பு, இங்கெல்லாம் நீ எப்படி வரலாம் என்று பொறிந்து தள்ளினாள். அவள் கூறியதெல்லாவற்றையும் ஒரு நம்பாத பார்வையுடன் கேட்டுக்கொண்டிருந்தவன் அவளை பார்த்து சற்று நக்கலாகவே, இது உங்க தோப்பு என்று கேட்டான். ஆமா, இது எங்க தோப்பு தான். டேய் சொல்லுங்களேண்டா என்று அவள் தன் நண்பர்களை பார்த்து கேட்க அவர்களும் கோரஸாக, ஆமா இது அக்காவோட தோப்பு தான் என்றார்கள். சரி, இது உங்க தோப்பு தான் ஒத்துக்கிறேன், ஆனா சொந்த தோப்புலயே திருடுறவங்கள நான் இப்போதான் முதலா பார்க்குறேன். நாங்க திருடுறோம்னு உங்களுக்கு யார் சொன்னா? முயல் பிடிக்கிற நாயை மூஞ்சியை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம், நீ கேள்விப்பட்டதில்லையா? சரி, நாங்கள் திருடுறதாவே வச்சுக்குவோம், அதுக்கு இப்போ என்னங்கிறீங்க? உங்கள் தோப்புலையா திருடுறோம்? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க சார் என்று அவனை பார்த்து கடுப்புடன் கூறினாள். அது எப்படி போக முடியும் என்று அவளிடம் கேட்டவாறே சிறுவர்களை நோக்கி, நீங்கள் இங்கே திருடுறத உங்கள் வீட்டில் வந்து நான் போட்டு கொடுத்தா என்ன ஆகும் என்று அவன் ஒருவித பாவனையுடன் இழுக்க அவர்களுக்கு தொடை நடுங்க தொடங்கியது.
ஐயோ சார், வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், தொலைச்சிடுவாங்க, தயவு பண்ணி சொல்லிடாதீங்க சார் என்று ஆள் மாற்றியால் கெஞ்சத் தொடங்கினார்கள். அவனும் எடுப்பாகவே, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு என்று இடக்கையை குறுக்கே கட்டிக்கொண்டு வலக்கையை நாடியில் வைத்து யோசனை செய்வது போல பாவனை செய்து கொஞ்ச நேரம் அவர்களை தவிக்க விட்டவன், சரி அப்படின்னா நீங்கள் 3 பேர் இங்கேருந்து திரும்பி பார்க்காம ஓடி போயிடுங்க, பார்த்தீங்க அப்புறம் என் மேலே குத்தம் சொல்லக்கூடாது என்று அவன் 2 கைகளையும் உயர்த்தி சொல்லிய பாவனையில் அவன் சொல்லி முடிப்பதற்கு முன்னமே அவர்கள் மூவரும் சிட்டாக அங்கிருந்து பறந்தார்கள். கீர்த்தனா ஸ்தம்பித்து சிலையென நின்றாள். ஆளரவமற்ற ஒரு இடத்தில் தன்னை அவன் தனிமைப்படுத்தியுள்ளான் என்பது புரிய அவளுக்கு சில வினாடிகள் பிடித்தது. சிலையென நின்றவள் முன்னால் வந்து சொடக்கு போட்டவன், என்ன பயமா இருக்கா என்றான் நக்கலாக. பயத்தில் பின்னிய கால்களையும் வெடவெடத்த கைகளையும் சிரமப்பட்டு தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவள், என்ன மிரட்டி பார்க்குறியா? நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை, என்கிட்ட வச்சுக்காத. நீ என்கிட்ட வம்பு பண்ணுறது மட்டும் எங்கள் அண்ணங்களுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், மரியாதையாக போயிடு என்று இல்லாத தைரியத்தை வரவழைத்து கொண்டே அவனை மிரட்டினாள். அதை கேட்டு வாய்விட்டு சிரித்தவன், ஆஹா, நீ கூட பயப்படுவியா கிளியம்மா, ஆச்சரியமா இருக்கே என்று கேட்டவாறே அவளை நோக்கி இன்னமும் 2 எட்டு எடுத்து வைத்தான். அவன் தன்னை நோக்கி முன்னேற முன்னேற வழக்கமாக எல்லோரும் அப்படி ஒரு நிலையில் என்ன செய்வார்களோ அதையேதான் கீர்த்தனாவும் செய்தாள். தன்னை அறியாமலேயே பின்னோக்கி நகர்ந்தவள் நன்றாக தாழ்ந்திருந்த ஒரு மாமரக் கிளையில் தட்டி அதற்கு மேல் நகர முடியாமல் அதை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அப்படியே நின்றாள். அதுவரையில் அவளை பயமுறுத்துவதையே குறியாக கொண்டு செயல்பட்ட நிரஞ்சன் முகம் வெளிரி மருண்ட மான்வெளிகளால் தன்னை வைத்த கண் வாங்காமல் இவன் இப்பொழுது என்ன செய்ய போகிறானோ என்ற விதத்தில் தன்னையே பார்த்து கொண்டு நின்ற கீர்த்தனாவின் நிலையை கண்டவன் தன்னிலை மறந்தான். தன் ஆள்காட்டி விரலால் அவள் கன்னத்தில் கோடிழுத்தவன் அவள் முகத்தை நோக்கி குனிந்தான். கீர்த்தனாவின் நிலையோ சொல்லில் விவரிக்க முடியாதது. எந்தவித எதிர்ப்பும் காட்ட திராணியற்று கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அப்பொழுது யாரோ கைதட்டும் சத்தம் அவர்களை நிஜ உலகிற்கு திருப்பியது. சத்தம் வந்த திசையில் தன் கைகளை தட்டி கொண்டு நின்ற திருவேங்கடம் அவர்களது கவனம் தன் பக்கம் திரும்பியதைக் கண்டதும், ஏதாவது நல்லது நடக்கும்போது யாராவது கை தட்டணும் இல்லையா, அதுதான் நான் தட்டினேன் என்று கூறியவாறே அவர்களை நெருங்கினான். அவனது வருகையால் சுயநினைவை அடைந்த கீர்த்தனாவும் நிரஞ்சனும் அவசரமாக விலகி கொண்டனர். நிரஞ்சனுக்கு தன்னை நினைக்கவே அவமானமாக இருந்தது. ஒரு சின்ன பெண்ணிடம் இப்படியா நடந்து கொள்வாய் என்று அவன் உள்மனம் அவனை இடித்துரைத்தது. கீர்த்தனாவின் நிலை அதைவிட மோசமாக இருந்தது. நானா இப்படி ஒரு செயலுக்கு உடன்பட இருந்தேன்? சீ, வெக்கக்கேடு என்று அவள் மனம் அவளை இடித்துரைக்க அவர்கள் இருவரது மன உரையாடல்களையும் திருவேங்கடத்தின் குரல் தடை செய்தது. அவன் பார்வை ஒரு முறை மேலும் கீழுமாக நிரஞ்சனை எடை போட்ட பின் கீர்த்தனாவிடம் திரும்பியது. வாடி என் மாமன் பெத்த மாணிக்கம், ஊரை கூட்டி பரிசம் போட்டவன் நானு, நீ குடும்பம் நடத்துறது இவன் கூடவா? இப்பதாண்டி புரியுது உனக்கு ஏன் என்னை கட்டிக்க இம்புட்டு கசக்குச்சுன்னு. இந்த மாதிரி பட்டணத்துக்காரங்களை எல்லாம் பார்த்த உனக்கு என்ன மாதிரி பட்டிக்காட்டான எப்படி பிடிக்கும்? நிரஞ்சனுக்கு அவன் பேச்சின் அர்த்தம் விளங்க சில வினாடிகள் பிடித்தது. என்ன சொல்கிறான் இவன்? இவனுக்கும் கீர்த்தனாவிற்கும் திருமணமா? தன் மன படபடப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு கொண்டிருந்த கீர்த்தனாவிற்கு திருவேங்கடத்தின் வார்த்தைகள் ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றியது போல் இருந்தது. ஏய், யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் உன்னை கொன்று இந்த மாந்தோப்பிலேயே புதைச்சிட்டு போயிடுவேன், தெரிஞ்சுக்க என்று அவள் எகிர கோபத்தின் உச்சிக்கே சென்ற திருவேங்கடம் அவள் முடியை கொத்தாக பிடித்து, என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னைய மிரட்டுறியா என்று ஆவேசத்துடன் கேட்டான். அதை பார்த்த நிரஞ்சன் கீர்த்தனாவிடமிருந்து அவனை பிரித்து அவன் முகத்தில் ஓங்கி குத்தினான். குத்து வாங்கிய திருவேங்கடம் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அவன் மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்தது. கீர்த்தனாவின் முன் நிரஞ்சனிடம் அடிவாங்கிய அவமான உணர்வு. அவன் எழுந்து வீதியை நோக்கி, எல்லோரும் ஓடிவாங்க ஓடிவாங்க, வந்து இந்த அசிங்கத்தை பாருங்க என்று கத்திக்கொண்டே ஓடினான். அவன் கூக்குரலை கேட்டு வீதியில் சென்று கொண்டிருந்த சிலரும் பக்கத்து கடலை காட்டுக்குள் வேலை செய்து கொண்டிருந்தவர்களும் அங்கே கூடிவிட்டனர். தனக்கு ஆள்பலம் சேர்ந்து விட்ட தைரியத்தில், இந்த அநியாயத்தை யாராச்சும் கேளுங்க, நான் கட்டிக்க போற என் மாமன் பொண்ணு அந்த பட்டணத்துக்காரன் கூட இந்த மாந்தோப்புக்குள்ள தனியா நின்று பண்ற அசிங்கத்தை பாருங்க ஐயா, என்னென்ன கேட்க போன என்ன எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க என்று அங்கு நின்றவர்களிடம் நியாயம் கேட்டான். கீர்த்தனாவும் நிரஞ்சனும் செய்வதறியாது திகைத்து நின்றனர்.
அங்கே கூடி நின்றவர்களில் ஒருவனான விருந்தினர் மாளிகையின் வேலையாள் வேலு நிரஞ்சனை நெருங்கி, தம்பி வாங்க போயிடலாம் என்று அவன் கரங்களை பிடித்து இழுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேற முயன்றார். அதுவரை அங்கு நடந்தவற்றையெல்லாம் ஒரு கையாலாகாத தனத்துடன் பார்த்து கொண்டு நின்ற நிரஞ்சன் வேலு வந்து அழைக்கவும், அண்ணா அவன் ஏதோ உளறான் அண்ணா, அவன் சொல்ற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஏதோ யதார்த்தமாக தான் இந்த பக்கமாக வந்தேன் என்று அவன் கூறி முடிப்பதற்கு முன்னாலேயே திருவேங்கடத்தின் குரல் அவனை தடை செய்தது. யாருகிட்ட கதவிடுற? இங்க நான் கண்ணால பார்த்தது பொய்யா? அப்படியே அது பொய்யினாலோ இதுக்கு பதில் சொல்லு. இவ கூட எப்பவுமே 3 பொடி பசங்க சுத்திக்கிட்டு திரிவானுங்க. அவனுங்க இல்லாம இவளை தனியா பார்க்கவே முடியாது. இப்போ எங்க அவனுங்க? அவனுங்களை கலட்டி விட்டுட்டு இவ திட்டம் போட்டு தானே உன்னை பார்க்க வந்திருக்கா, இல்லைன்னு சொல்லு பார்ப்போம் என்று சவால் விட்டான். இதற்கு பதில் சொல்ல கீர்த்தனாவாலோ நிரஞ்சனாலோ முடியவில்லை. இதற்கு மேலும் அங்கிருப்பது நல்லதில்லை என புரிந்து கொண்ட வேலு நிரஞ்சனின் கைகளை பிடித்து இழுத்துக்கொண்டே அங்கிருந்து வெளியேறினான். அவர்கள் வெளியேறியதும் அங்கு நின்றவர்களும் தங்களுக்குள், இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணும்னு நான் நினைக்கவே இல்லை என்றும், பெரிய படிப்பு படிக்கிறேன்னு போற பொண்ணுங்க எல்லாம் கடைசியில் இதைத்தான் படிச்சுட்டு வருதுங்க என்றும் சலசலத்து கொண்டே அங்கிருந்து வெளியேறினார்கள். அவர்கள் வெளியேறியதும் திருவேங்கடம் ஒரு இருமாப்புடன் கீர்த்தனாவை பார்த்தான். அவன் பார்வை, நான் கட்டப்போற தாலியையா தூக்கி எறிவேன்னு சொன்ன, இப்போ என்னடி பண்ணுவ என்று கேட்டது. இந்த செய்தி கைகால்கள் முளைத்து கீர்த்தனாவின் வீடு வரை சென்று விட்டது. சில நிமிடங்களில் தனது மோட்டார் சைக்கிளில் அங்கே வந்த நடராஜன் கீர்த்தனாவை ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டான். இவளை கூட்டிட்டு போங்க மச்சான், போங்க, கொண்டு போய் இவளை கட்டி போடுங்க, நான் அப்புறமா ஆத்தாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றேன் என்று இலவசமாக ஒரு அறிவுரை கொடுக்கவும் செய்தான். இங்கே விருந்தினர் மாளிகையில் நிரஞ்சன் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருந்தான். இன்று நடந்த அந்த சம்பவத்தை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. அதைவிட கீர்த்தனாவிற்கு திருமணமா, அதுவும் அந்த முருடனா? அவளுக்கு கணவனாக போகிறான், அவனுடன் கீர்த்தனா எப்படி வாழ்வாள் என்ற பல கேள்விகள் அவன் மனதை குடைந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவனது உடைமைகள் அடங்கிய பெட்டியை அவன் முன்னால் கொண்டு, நீங்க புறப்படுங்க தம்பி, இனியும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை பெருசாகிடும், நீங்க ஊருக்கு போயிடுறது தான் நல்லது என்றார். நீங்களாவது என்னை நம்புங்கண்ண, அந்த ஆள் சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. அது இப்போ பிரச்சனை இல்லை தம்பி, அது அவன் முறை பொண்ணு, இன்னும் 4 வாரத்தில் அதுங்க 2க்கும் கல்யாணம். அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்று, இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு ஒட்டிக்குவாங்க. எப்படியும் நீங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறதா தானே இருந்தீங்க, இன்னைக்கு புறப்படுறதால ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே. நீங்கள் இங்கே இருந்தால் தான் பிரச்சனை பெருசாகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் போகிறது தான் உங்களுக்கும் நல்லது, அந்த பொண்ணுக்கும் நல்லது. அவர் தனது நீண்ட உரையை ஒருவாறு முடித்த போது அவர் கூறியதில் அவன் மனதில் நின்றதெல்லாம், அவளுக்கு இன்னமும் 4 வாரத்தில் கல்யாணம், அவங்க ஒன்றுக்குள்ள ஒன்று இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு ஒட்டிக்குவாங்க என்பது மட்டுமே. அதிலிருந்து அவன் மனம் வலிக்க புரிந்து கொண்டது. இன்னமும் 4 வாரத்தில் கீர்த்தனா இன்னொருவனின் மனைவி என்பதே. அந்த நினைவு கொடுத்த வழியுடனே தனது பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் நிரஞ்சன். அத்தியாயம் 7. தன் அறையில் கட்டிலில் கிடந்தபடியே விட்டத்தை விரித்து கொண்டிருந்தாள் கீர்த்தனா. இன்று அவளுக்கும் திருவேங்கடத்திற்கும் திருமணம் நடந்திருக்க வேண்டிய நாள். ஆனால் நடக்கவில்லை. தான் நினைத்தது நிறைவேறிவிட்டதை எண்ணி உண்மையில் அவள் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த சந்தோஷத்தை அவளால் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. வீட்டின் சூழ்நிலையே தலைகீழாக மாறியிருந்தது. இப்பொழுதெல்லாம் யாரும் அவளுடன் முகம் கொடுத்து பேசுவதில்லை. ஒரு விரோதியை பார்ப்பது போல்தான் எல்லோரும் அவளை பார்த்தார்கள். அன்று நடந்த அந்த சம்பவத்திற்கு பின் இன்று வரை அவள் வீட்டுப்படியை தாண்டவில்லை. வெளியில் எங்காவது செல்லவும் அவளுக்கு விருப்பமில்லை. அதற்கான அனுமதியும் வீட்டினர் தரப்போவது போல தெரியவில்லை. அன்று மாந்தோப்பிலிருந்து சின்னண்ணனுடன் பைக்கில் வீட்டிற்கு வந்தபோது வீடே கூடத்தில் குழுமி இருந்தது. குற்ற குறுகுறுப்பில் தலை குனிந்தபடி வந்திறங்கிய கீர்த்தனாவை எல்லோரது பார்வையும் கேள்வியுடன் நோக்கியது. அவளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் போனதும் அவர்களது பார்வை நடராஜனை நோக்கி திரும்பியது. அவனது முகத்தில் விரக்தியா கோபமா எது அதிகமாக தெரிந்ததென்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எதுவும் பேசாமல் அங்கிருந்த சோபாவில் சென்று அமர்ந்தவனை அங்கையர்கண்ணி தன் கேள்விக்கணைகளால் துளைக்கத் தொடங்கினாள். என்னடா, என்ன ஆச்சு? என்னென்னவோ சொல்றாங்களே, நாம கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதாவது சொல்லேண்டா? கேள்வியும் நானே பதிலும் நானே என்ற ரீதியில் இருந்தது அங்கையர்கண்ணியின் வார்த்தைகள். என்கிட்ட எதுவும் கேட்காதம்மா, நீ கேட்க வேண்டியது எல்லாத்தையும் போய் உன் பொண்ணுக்கிட்டேயே கேட்டுக்க, என்னை விட்டுடு என்று தன் 2 கைகளையும் தலைக்கு மேல் கூப்பி ஒரு கும்பிடு போட்டுவிட்டு உள்ளே சென்று தன் அறை கதவை அரைந்து சாத்தி கொண்டான். அவன் கதவை சாத்திய வேகத்தில் அவனது கோபத்தின் முழு பரிமாணம் வெளிப்பட்டது.
அவன் உள்ளே சென்றதும் தன் முந்தானையால் வாயை மூடிக்கொண்டு ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து அழத் தொடங்கினார் அங்கையர்கண்ணி. போச்சு, எல்லாம் போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. பொம்பளை பிள்ளைய அடக்கி வளர்க்கலைன்னா இப்படித்தான் ஆகும். அடுத்த வீட்டுக்கு போக போற பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்தீங்கல்ல, உங்களையெல்லாம் சொல்லணும். அப்பவே நான் சொன்னனே, பொம்பளை பிள்ளைங்கன்னா அடக்கித்தான் வளர்க்கணும், இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா ஊர் வாயில விழணும்னு. கட்டறுத்த மாடா அவுத்து விட்டீங்கல்ல, அதுதான் அவ அப்படி. தான் நினைச்சவன் வீட்டுக்கு ஓடி போக நினைப்பா. அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் கீர்த்தனாவின் தலை வெடுக்கென நிமிர்ந்தது. கண்கள் கோவை பழமென சிவக்க அவற்றில் நீர் நிறைந்தது. புலம்பிக் கொண்டிருந்த அங்கையர்கண்ணியாகட்டும், தலையை குனிந்து கொண்டு அவள் புலம்பலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மற்றவர்களாகட்டும் கீர்த்தனாவின் அதிர்ந்த நிலையை பார்த்தார்கள் இல்லை. அதை பார்த்தவள் துவாரகா மட்டும்தான். கீர்த்தனாவின் அந்த பார்வை அவளுக்கு எதையோ பறைசாற்றியது. கீர்த்தனாவின் அதிர்ந்த தோற்றம் கொடுத்த பரிதாபத்தை கீர்த்தனாவின் மேல் இவளுக்கு ஏற்பட்டிருந்த காழ்ப்புணர்ச்சி வென்றது. அது ஒரு விதமான மன திருப்தியை துவாரகாவிற்கு கொடுத்தது. அங்கிருந்த எல்லோரையும் ஒருமுறை சுற்றி வந்த கீர்த்தனாவின் பார்வை கடைசியில் துவாரகாவின் பார்வையை சந்தித்தது. துவாரகாவின் முகத்தில் தெரிந்த அந்த பாவனையில் அவள் மனம் நொந்து போனதுதான் மிச்சம். அவள் பார்வை இப்பொழுது மீனாம்பாளை நோக்கியது. மீனாம்பாளின் முகத்தில் ஒரு பரிதவிப்பு இருந்தது. இப்படியாகிவிட்டதே, இதை எப்படி சரி செய்வது என்ற பாவனை அவள் முகத்தில் தெரிந்தது. நீதிவாணனும் நாகராஜனும் தொங்க போட்ட தலையுடன் உட்கார்ந்திருந்தார்கள். ஆக அங்கே யாருமே அவளிடம் என்ன நடந்தது என்று கேட்க தயாராக இல்லை. அவள்தான் தவறு செய்ததாக எல்லோரும் முடிவே கட்டிவிட்டார்கள். இவ்வளவு பேரில் ஒருவருக்கு கூடவா அவளை நம்ப தோன்றவில்லை? சின்னண்ணன் கூட அவளை நம்பவில்லையே. அப்படி இருக்கும்போது வேறு யார்தான் அவளை நம்ப போகிறார்கள்? தன் பார்வையை மீண்டும் ஒருமுறை எல்லோரையும் நோக்கி சொல்லலை விட்டவள் விறுவிறுவென்று தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். அப்படி அவள் செய்தபோது கூட யாரும் அவளை எதுவும் கேட்கவோ சொல்லவோ இல்லை. அவரவர் சிந்தனையிலேயே இருந்தார்கள். கூடத்தில் நீண்ட நேரமாக அங்கையர்கண்ணியின் புலம்பல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அன்று நீண்ட நேரமாக கீர்த்தனாவின் கண்கள் அருவியாக கொட்டி கொண்டிருந்தது. அவளுக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து அவள் எதற்கும் அழுததாக ஞாபகமில்லை. தனக்கு வேண்டியதையெல்லாம் தன் பிடிவாதத்தாலேயே சாதித்துக் கொள்பவள் வீட்டின் கடைக்குட்டியாக இருந்தது வேறு அவளுக்கு பலமாக அமைந்தது. எல்லோரும் அவளை தாங்கினார்கள் என்றே சொல்லலாம். அங்கையர்கண்ணி ஏதாவது சொல்லி தடுத்தால் கூட அவள் உடன்பிறப்புகள் தாய்க்கு தெரியாமலேயே அவள் ஆசையை நிறைவேற்ற நினைப்பார்கள். அதிலும் நடராஜன் எல் என்னும் முன் எண்ணெயாய் நிற்பான். ஆனால் இன்று தான் தனித்து விடப்பட்ட உணர்வு கீர்த்தனாவிற்கு வந்தது. அழுதழுது ஓய்ந்து எப்பொழுது உறங்கினோம் என்று தெரியாமலேயே உறங்கி போனாள். காலையில் எழுந்தபோது இரவு உணவு உட்கொள்ளாததால் வயிறு தகதகவென்று எரிந்தது. எழுந்து காலை கடன்களை முடித்துக்கொண்டு சமையலறையை நோக்கி சென்றாள். எல்லோரும் தன்னை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்களோ என்ற பதைப்பு உள்ளே இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் அதை எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சமையலறையினுள் சென்றாள். அவள் வந்த ஆர்வம் கேட்டு உள்ளே காலை உணவை மும்முரமாக செய்து கொண்டிருந்த 3 பெண்களின் பார்வையும் அவளை நோக்கி திரும்பியது. துவாரகாவின் பார்வையில் ஒரு நக்கலும் மீனாம்பாளின் பார்வையில் கோபமும் இருந்தது. ஆனால் அங்கையர்கண்ணியின் பார்வையோ உஷ்ணத்தை அள்ளி வீசியது. அவருக்கு மட்டும் எரிக்கும் சக்தி இருந்திருந்தால் கீர்த்தனா இப்பொழுது எரிந்து சாம்பலாகி இருப்பாள். உஷ்ணமாக அவளை பார்த்தவர் அதே உஷ்ணத்தை வார்த்தைகளிலும் காட்டினார். இதோ பார் மீனா, அவகிட்ட சொல்லு, இப்படி வந்து நின்று எங்க கண்ணில் பட்டு வயிற்றுச்சலை கொட்டிக்க வேண்டாம்னு. அவளுக்கு தேவையானதையெல்லாம் வள்ளிக்கண்ணுகிட்ட கொடுத்து அவ ரூமுக்கே அனுப்பு. இந்த பக்கம் இன்னொரு முறை அவ கால் வச்சா அவ காலை வெட்டிடுவேன்னு சொல்லு. அவ அத்தை சொல்லி அனுப்பிட்டா அவ பையனுக்கு இவளை கட்டி வைக்க முடியாதுன்னு. கண்ட நடத்த கட்டவளுக்கெல்லாம் அவ வீட்டில் இடமில்லையாம். அதை கூட ஆள் மூலமாக தான் சொல்லி அனுப்பியிருக்கா. நேரில் வந்து சொல்லலை. இனிமே இந்த வீட்டு ஆம்பளைங்க தலையில துண்டை போட்டுக்கிட்டு தான் வெளியே போகணும். யார் கண்ணிலையும் படாமல் ஒரு மூலையில் இருக்கிறதா இருந்தால் மட்டும் அவளை இங்கே இருக்க சொல்லு. இல்லைன்னா எங்கேயாவது போய் செத்தொழிய சொல்லு என்று மீனாம்பாளுக்கு சொல்வது போல கீர்த்தனாவிற்கு சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டு கையில் எதையோ எடுத்துக்கொண்டு சமையலறையை விட்டு வெளியேறினாள். தன் தாயின் வார்த்தை பிரயோகத்தால் தீயில் குளித்தது போல துடித்து நின்று கீர்த்தனா அடக்க முடியாமல் பீரிட்ட அழுகையை தன் 2 கைகளாலும் மூடி அடக்க முயன்றவாறே தன் அறையை நோக்கி ஓடினாள். அவளது இந்த செயல் கடினமான இதயம் கொண்ட துவாரகா மீனாம்பாளை கூட சற்று அசைத்தது. அன்று மட்டுமல்ல, அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் கீர்த்தனா தன் உறவுகளின் மற்றொரு முகத்தை காண நேர்ந்தது. தந்தை அவளை பார்த்ததும் பார்க்காதது போல விலகிச் செல்வார்.
பெரிய அண்ணன் நாகராஜன் அவளை பார்க்க நேர்ந்தால் ஒரு முறை முறைத்து பார்த்துவிட்டு, ச்சே என்று ஏதோ பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்துவிட்டது போல் செல்வான். அதைவிட சின்னண்ணன் நடராஜன் அவளை கண்டாலே கொதித்தெழுந்தான். அவன் கையில் எது இருந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு அவனின் அறைக்குள் சென்று கதவை அடித்து சாத்திக் கொள்வான். இப்படி அந்த வீட்டில் அவளுக்கு உற்றவர்களாக இருந்தவர்கள் எல்லோரும் வேற்று மனிதர்களாகிய போது வேற்றாட்களாக இருந்த அவள் சின்னண்ணியும் பெரியண்ணியும் உற்றவர்களானார்கள். அவள் தேவைகளை அவர்கள் கவனித்துக் கொண்டார்கள். வேளா வேலைக்கு உணவு கொடுப்பதிலிருந்து அவள் உண்ணாமல் தளர்ந்திருக்கும் போது வந்து ஆறுதல் சொல்வது வரை. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, எத்தனை நாளுக்கு தான் அவங்களால கோபமா இருக்க முடியும்? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது குறையதான் செய்யும். அது வரைக்கும் நீ பொறுத்து தான் ஆகணும். சாப்பிடாம இருந்து நீ எதையும் சாதிக்க போறதில்ல, சாப்பிடு என்று கூறி அருகிலேயே இருந்து உண்ணவும் வைத்திருக்கிறார்கள். துவாரகா அவ்வளவாக எதுவும் செய்வதில்லை என்றாலும் அவளது குரோத பார்வையோ அல்லது நக்கல் பார்வையோ இப்பொழுது காணாமல் போய்விட்டிருந்தது. இப்பொழுதெல்லாம் அவள் கீர்த்தனாவை பார்க்கும் பார்வையில் ஒரு பரிதாபம் மட்டுமே இருக்கும். அவளது அந்த பரிதாப பார்வை கூட கீர்த்தனாவை கொல்லும். வீடு நாளுக்கு நாள் நரகமாக்கி கொண்டு வந்தது. கீர்த்தனா தனக்குள்ளேயே ஒடுங்கி தன் அறைக்குள்ளேயே சிறையிருந்தாள். இப்படியே 1 மாதம் ஓடிவிட்டது. கீர்த்தனாவின் அத்தனை குறும்புத்தனமும் போன இடம் தெரியவில்லை. அவள் வாய் திறந்து பேசி 1 மாதம் ஓடிவிட்டது. எப்போதும் கட்டிலில் கிடந்து விட்டத்தை வெறித்து கொண்டிருப்பாள். அன்றும் அப்படித்தான். அவள் விட்டத்தை வெறித்தபடி கிடந்தபோது வெளியே சில வேற்றுக்குரல்கள் கேட்டது. முதலில் அசட்டையாக யாரோ வந்திருப்பார்கள் என்று இருந்தவளுக்கு தனது பெயர் அவர்கள் உரையாடலில் இடம்பெறுவது கேட்டது. சரிதான், யாரோ தன்னை பற்றி கேள்விப்பட்டு துக்கம் விசாரிக்க வந்திருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டாள். சிறிது நேரம் செல்ல அது தனக்கு பரிச்சயமானவர்களின் குரல் போல் இருப்பதை உணர்ந்தாள். மெதுவாக கதவின் அருகே வந்து நின்று வெளியே யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கேட்க முயன்றாள். இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. கீர்த்தனாவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க பொண்ணு மாதிரி தான் அவளை நினைக்கிறோம். அவளுக்கு படிப்பு மேல இருந்த ஆர்வம் தான் எங்களுக்கும் அவளுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும்னு ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. தப்பா நினைச்சுக்காதீங்க என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் போதே வந்திருப்பவர்கள் யார் என்று புரிந்து கொண்ட கீர்த்தனா தன்னை அறியாமலேயே ஏதோ ஒரு உந்தலில் கதவை திறந்து கொண்டு அறையை விட்டு கூடத்திற்கு ஓடி வந்தாள். வந்தவள் கூடத்தில் குழுமியிருந்த தன் உறவுகளை கண்டதும் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாள். அவளது பார்வை ஒருவித பரிதவிப்புடன் கோமதியை நாடியது. திக்கு தெரியாத காட்டில் தனித்து விடப்பட்ட ஒரு குழந்தையின் பரிதவிப்பை அவளிடம் கண்ட கோமதிக்கு எழுந்து தண்ணீர் கைகளையும் நீட்டி கீர்த்தனா என்று அழைத்தார். அதற்காகவே காத்திருந்தவள் போல் ஓடி வந்து அந்த கைகளுக்குள் சரணடைந்து அழத் தொடங்கினாள் கீர்த்தனா. ஆறுதலாக அவளை தடவி கொடுத்த கோமதி, என்னம்மா ஆச்சு? யார் உன் மேல இப்படி ஒரு பழிய போட்டது என்று கேட்டதுதான் தாமதம். கீர்த்தனாவின் தலை அவள் தோளிலிருந்து வெடுக்கென நிமிர்ந்தது. நீங்க நீங்க என்ன நம்புறீங்களா மேடம்? நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு நீங்களாவது நம்புறீங்களா மேடம்? கண்ணீருக்கிடையே கண்களில் நம்பிக்கையை தேக்கி வைத்துக்கொண்டு ஒரு குழந்தை போல் அவள் கேட்க, கோமதியின் கண்கள் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரது கண்களுமே கலங்கத்தான் செய்தது. ஒரு நிமிடம் அவள் குடும்பத்தாருக்கு இவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது புரியவில்லை. தன் மேல் தவறில்லை என்று சொல்கிறாளா? ஊரே அங்கு நின்றதே. சாதாரணமாக அவள் மேல் ஏதாவது ஒரு பழி வந்தால் காளி அவதாரம் எடுத்து சாமான்களை எல்லாம் போட்டு உடைப்பவள் அன்று எதுவுமே பேசாமல் குற்றத்தை ஒப்புக்கொண்டவள் போல் அல்லவா அறையினுள் சென்று முடங்கினாள். இந்த எண்ணம் அங்கிருந்த அனைவரின் உள்ளத்திலும் ஒரு சேர தோன்றியது. பின்னர் வந்த நாட்களில் கூட அவள் இப்படி செய்திருக்க மாட்டாளோ என்று அவர்களுக்கு அவ்வப்போது வந்த சந்தேகம் அவளது அமைதியில் அடிபட்டு போனது. இப்பொழுது என்ன புதிதாக கதை சொல்கிறாள் என்றுதான் அவர்களால் நினைக்க முடிந்தது. ஆனால் கோமதியோ, இல்லம்மா, உனக்கு உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே வேற ஒன்று பேச வராது. இந்த மாதிரி ஒரு செயலை நீ நிச்சயமா செய்திருக்க மாட்ட, எனக்கு தெரியும். ஆனா எப்படிம்மா இப்படி ஒரு பழி உன் மேல எப்படி வந்தது? யார் அந்த பையன்? கனிவாக வினவினார். யாருன்னே தெரியாது மேடம். இந்த ஊருக்கு ஏதோ நிலம் வாங்க வந்த ஒருத்தர் வந்த அன்னைக்கே என்னை பார்த்து பட்டிக்காடு மக்குன்னு எல்லாம் சொல்லி என்னை வம்பு கிழித்தாரா. நானும் ரோஷத்துல நான் ஒன்றும் மக்கு இல்லை, என் புத்திசாலித்தனத்தை காட்டுறேன் பாருன்னு சொல்லி அந்த ஆளை நிலம் வாங்க விடாம பண்ணினேன்னா அந்த கோபத்தில் என்னை பயமுறுத்து தான் அந்த ஆள் மாந்தோப்புல இருந்து என்கிட்ட வம்பு பண்ணினான். கீர்த்தனாவின் குரலில் இப்போது ஒரு தெளிவு வந்திருந்தது. அது தன் பக்க நியாயத்தை கேட்கவும் ஒருவர் இருப்பதில் வந்த தெளிவு. வம்பு பண்ணானா? என்னம்மா பண்ணா உன்ன? என்ன பயமுறுத்துற மாதிரி கிட்ட வந்தான். நான் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம
கண்ணை இறுக்க மூடிக்கிட்டேன். அந்த நேரம் பார்த்து தான் அத்தை அங்கே வந்தாரு. ஏதோ நான் தான் திட்டம் போட்டு அந்த ஆளை வர சொன்னேன்னு சொல்லி என்னை கேவலமாக பேசி என் முடியை பிடிச்சு இழுத்தாரு. அதை பார்த்து அவன் இவரை அடிக்க இவர் ஊரை கூட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டாரு மேடம். எல்லாருமா சேர்ந்து நான் நடத்த கெட்டவன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்னால் முடியல மேடம். என்னால் இங்கே இருக்க முடியல. தொடர்ந்து நான் இங்கே இருந்தேன்னா ஒன்றும் பைத்தியமாகிடுவேன், இல்லை செத்துடுவேன் மேடம். இந்த நரகத்துல இருந்து என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடுங்க என்று கேட்டுக்கொண்டு பரிதாபமாக அழும் அவளை ஆறுதலாக தடவி கொடுத்தபடியே இவற்றையெல்லாம் ஒரு பார்வையாளராக அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கும் தன் கணவர் ராகவனை கேள்வியாக பார்த்தார் கோமதி. அவரும் கண்களாலேயே தன் சம்மதத்தை சொன்னதும் கீர்த்தனாவிற்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக, சரிம்மா, நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன், நீ அழாத என்று ஆறுதல் அளித்தார். இவை அனைத்தையும் செய்வதறியாது பார்த்து கொண்டிருந்த அவளது குடும்பத்தார் கடைசியாக கோமதி சொன்ன வார்த்தைகளில் திடுக்கிட்டனர். முதலில் சுதாரித்து கொண்ட அங்கேயர்கண்ணி, ஏய் இருடி பேசுறனே, வயசு பொண்ணு, முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டில் போய் இருக்க போறேன்னுக்கிட்டு என்று கீர்த்தனாவிடம் எகிரியவள் கோமதியிடம் திரும்பி, யாருங்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போறேங்கிறீங்க? அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ உளறான்னா நீங்க வேற என்று கோமதியையும் கண்டித்தாள். மீண்டும் கீர்த்தனாவை பார்த்து, நீ உள்ள போடி என்றாள். அதுவரை கோமதியின் தோளில் ஆறுதல் தேடி சாய்ந்திருந்த கீர்த்தனா நிமிர்ந்து தன் தாயை ஆக்ரோஷமாய் பார்த்தவாறே, யார் நீ என்று கேட்டாள். ஒரு விதத்தில் அவளது எதிர்த்தாக்குதலை அவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்தே இருந்தார்கள். இதுவரை வாயை திறக்காமல் இருந்தவள் இப்பொழுதுதான் வாய் திறந்து பேச ஆரம்பித்திருக்கிறாள். அதுவும் அவளிடம் தப்பே இல்லாத போது அவள் எகிரத்தான் செய்வாள் என்று அவர்களுக்கு புரியாமல் இல்லை. இந்த ஒரு மாதத்தில் மற்ற எல்லோரது மனங்களும் சற்று இலகித்தான் இருந்தது. அவளிடம் பேச அவர்களது ரோஷம் தடுத்தது. தப்பு பண்ணினவ அவளே வந்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கட்டுமே என்று அவர்கள் எண்ணினார்கள். அங்கையர்கண்ணி தாய் அல்லவா, அவளுக்கு மகளின் அளவுக்கு அதிகமான மெலிவும் துடுக்குத்தனமெல்லாம் அடங்கி உயிரை தொலைத்த கண்களும் மனதை பிசையத்தான் செய்தது. ஆனாலும் தன் இலக்கத்தை அவள் மகளிடம் காட்ட தயாராக இல்லை. மன்னிக்கும்படியான காரியத்தையா இவள் பண்ணியிருக்கிறாள் என்ற நினைப்புடன் தன் இலக்கம் அவளுக்கு தெரிந்துவிட்டால் எங்கே மறுபடியும் அவள் காடுமேடெல்லாம் சுற்றி மீண்டும் வேறு ஏதாவது வம்பை விலைக்கு வாங்கி விடுவாளோ என்ற பயமும் சேர்ந்து அவளை கட்டி போட்டது. ஆனால் இன்று அதுவே அவளுக்கு எதிராக மாறி மகள் அவளை யார் நீ என்று கேட்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டுள்ளது. அந்த கேள்வியில் தாயுள்ளம் பதைத்தது. ஏண்டி என்னையா யாருன்னு கேட்குற? இன்னைக்கு இவ்வளவு பேசுற நீ அன்னைக்கே நடந்தது என்னன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ கேட்டியா? அங்க என்ன நடந்ததுன்னு நீ கேட்டியா? கீர்த்தனாவின் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் கொஞ்ச நேரம் விழித்த அங்கையர்கண்ணி பின், ஏண்டி கேட்டாதான் சொல்லுவியா? சாதாரணமா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஆகாசத்துக்கும் பூமிக்குமா குதிப்பிய? இதுக்கு ஏண்டி வாயை மூடிக்கிட்டு இருந்த? நீ வாயை மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்போ எங்க மேல குத்தம் சொல்ற? இதையே நீ குத்தம்னு சொன்னா அன்னைக்கு எல்லோருமா சேர்ந்து எதுவுமே கேட்காம நான் தான் தப்பு பண்ணேன்னு முடிவு பண்ணி எனக்கு தண்டனையும் கொடுத்தீங்களே, அது என்னென்ன சொல்றது? என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்ன? நடத்த கெட்டவ, எங்காவது போய் செத்துப்போ. நீ பேசியே எனக்கு கொன்னேன்னா மற்றவங்க எல்லாம் பேசாமலே கொன்னாங்களே, இதையெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறது? என்னடி என்னென்னமெல்லாமோ பேசுற? நான் என்ன இன்னைக்கு நேதான் உன்னை திட்டுறேன்? கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமாடி. நான் ஏதோ கோபத்தில் 4 வார்த்தை திட்டினா எனக்கு உன் மேலே பாசம் இல்லைன்னு ஆகிடுமா? கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதுதாம்மா. ஆனால் தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேற வேறன்னு நீ கேள்விப்பட்டதில்ல? வாயும் வயிறு மட்டும் இல்லை, மனசும் உணர்வும் கூட வேற வேற தான். இந்த 1 மாசமா நான் இந்த வீட்டில் பட்ட ரணம் நான் சாகிற வரைக்கும் எனக்கு மறக்காதுமா. ஆரம்பத்தில் ஏதோ தப்பாக நினைச்சிங்க சரி, ஆனால் அப்புறமா கூட உங்களுக்கு இவ இப்படி பண்ணியிருப்பாளான்னு ஒரு முறை யோசிச்சு பார்க்க தோணலையே. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை தப்பாக தானே எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க? தன் உள்ள குமுறல்களை கொட்டி தீர்த்தாள் கீர்த்தனா. அப்படியும் தீராததாக உள்ளுக்குள் கொதித்தது. அதுக்காக வீட்டை விட்டு போயிடுவியா? என்னால் இங்கே இருக்க முடியாதுமா. மகளிடம் வாதாடி தோற்ற அங்கையர்கண்ணி இப்பொழுது தன் கணவனிடம் முறையிடத் தொடங்கினாள். என்னங்க, நீங்களாவது என்னன்னு கேளுங்களேன், எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே என்று நீதிவாணன் முன்னால் போய் நின்று முறையிட்ட அங்கையர்கண்ணியே, போது நிறுத்து என்பது போல் தனது வலது கையை அவள் முன்னால் உயர்த்தி காட்டி அவள் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். எப்பொழுதும் அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டே பழகிய அவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வழக்கம் போல் தன் முந்தானையால் வாயை மூடிக்கொண்டு
சத்தமில்லாமல் அழத் தொடங்கினாள். நிதானமாக எழுந்து கீர்த்தனா முன் வந்து நின்ற நீதிவாணன், ஓ, உனக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கம்மா. நீ தாராளமா அவங்க கூட போகலாம். உனக்கு அதுதான் மன நிம்மதியை கொடுக்குன்னு நீ நினைச்சா போயிட்டு வாம்மா. ஆனா போயிட்டு திரும்பி வந்துடுவல்ல என்று குரல் தழுதலுக்கு அவர் கேட்டபோது, அதுவரை வீராப்பாக நின்று தாயிடம் வாயடித்த கீர்த்தனா உடைந்து போய் அவர் தோளில் சாய்ந்து அழத் தொடங்கினாள். அதை பார்த்தபோது எல்லோரது கண்களும் கார் மேகமாகி நீரை சொரிந்தன. தன்னை கட்டுப்படுத்த முடியாத நடராஜன் அவன் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டான். அவன் நிலையை உணர்ந்த துவாரகா அவன் பின்னாலேயே சென்றாள். குற்ற உணர்வில் கண்ணீர் வடிக்கும் தன் கணவனை ஆறுதல் படுத்தும் முகமாக அவன் தலையை கோதி தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டாள். அந்த அரவணைப்பில் இன்னமும் உடைந்தவன் அவள் எடையை கட்டிக்கொண்டு, எப்பிட்ரி, நானும் அவளை சந்தேகப்பட்டுட்டேன். அவன் கூட ஓடி போக பார்த்தான்னு மற்றவங்க சொன்னதை நானும் எப்படி நம்பினேன் என்று அவன் அறைக்குள்ளிருந்து தன் மனைவியிடம் புலம்புவது வெளியில் இருந்தவர்களுக்கு தெளிவாகவே கேட்டது. ஆனால் இவற்றினாலெல்லாம் கீர்த்தனாவின் முடிவு மாறவில்லை. அவள் உள்ளே சென்று தனக்கு தேவையானதை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது நீதிவாணன் இங்கே ராகவன் கோமதியிடம் சில விஷயங்களை தெளிவுபடுத்தி கொண்டார். அவற்றில் முக்கியமானது, கீர்த்தனா அங்கே இருக்கும் வரை அவள் செலவிற்காக அவர்களுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பி வைப்பதென்றும் அவர்கள் அவளை அவள் விரும்பும் படிப்பு படிக்க வைப்பது என்றும் அதில் முடிவாகியது. இவற்றுடன் அவர்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் என்பதும், அவன் கூட இங்கே அவர்களை பார்க்க வருவதில்லை, அவர்கள்தான் அவனை பார்க்க சென்னைக்கு சென்று வருவார்கள் என்பதையும் அறிந்து கொண்டார். பெண் குழந்தைகளே இல்லாத அவர்கள் கீர்த்தனாவை தங்கள் பெண் போல் பார்த்து கொள்வதாக வாக்குறுதியளித்து அவளை தங்களுடன் கூட்டிப் போனார்கள். இப்படியாக கீர்த்தனா தன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்குள் காலடி எடுத்து வைத்தாள்.